நம்மக்கிட்ட இருக்க மாடு ஆடுகள் இலைத்தலைகள் இதுங்களை வச்சுட்டு என்ன அதுங்களுக்கு கொடுத்து ஃபீட் பண்ண முடியும், அந்த நுண்ணுயிரை எப்படி வளர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு 5 டன் குப்பை அடிச்சிருந்தோம். 5 டன் குப்பை வந்து நமக்கு தேவையில்லை, அவ்வளவும் குப்பையை வந்து இன்னும் குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மண்புழு உரத்தை தயார் பண்ணோம். மண்புழு உரம் தயார் பண்ணும்போது நாங்கள் 200 கிலோ மண்புழு உரம் கொடுத்தாலே அந்த 5 டன் குப்பைக்கு என்ன எஃபெக்ட் இருக்கோ அந்த வந்து அதோட பலன் நமக்கு கிடைக்குது. பூச்சி வெட்டியல் தயார் பண்ணி கொடுக்குறோம், இயற்கை டானிக்னு ஒன்று தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஹியூமிக் அமிலம் கொடுக்குறோம், ஈயம் கரைசல் கொடுக்குறோம். உப்பு தண்ணியை வந்து எப்படி அதை மாற்றுறதுங்கிற டெக்னிக் வந்து ஈயம் கரைசல் மூலிமா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நிறையா செஞ்சுருக்கோம். அதாவது ஈயம் கரைசலை வந்து நீங்கள் தண்ணியில் கொடுக்கும்போது அதுலேருந்து வர உப்புத்தன்மை வந்து குறைஞ்சிது, தேனிலேயே ஊற்றி அது சுத்தமாகிட்டு தேனிக்குள்ளேயே இந்த ஈயம் கரைசல் கொடுத்து நல்லா டெவலப் பண்ணுறது நீட்டாக. ஈயம் கரைசல் 2 மெத்தடில் பண்ணலாமா. ஒன்று பப்பாளி பழம், வாழைப்பழம், முட்டை, வெல்லம் இதை வச்சு தயார் பண்ணலாம், பரங்கி பழம். இன்னொன்று வந்து கருப்பு கோணி அரிசி சாதம், பால் இதுலேருந்து தயார் பண்ணலாம். 2 மெத்தடில் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ.